வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. தூத்துக்குடி மாவட்டம் திரைத்துறைகள் விஜய் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. என்னுடைய சிஎம் கனவு 2076 IPL தொடரில் சிஎஸ்கே இல்லாததால் ராயல் சேலஞ்சர் பெங்களூரு அணி வெற்றி பெறும். விராட் கோலி எனக்கு மிகவும் பிடிக்கும். நடிகர் ஆர்ஜே பாலாஜி தூத்துக்குடியில் பேட்டி. தற்போது தமிழகம் முழுவதும் திரையரங்குகளில் நடிகர் ஆர்ஜே பாலாஜி தயாரித்து இயக்கியுள்ள நடிகர் சூர்யா நடித்துள்ள கருப்பு திரைப்படம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து படத்தை ப்ரமோட் செய்வதற்காக நடிகரும் இயக்குனருமான ஆர்ஜே பாலாஜி திரையரங்குகளுக்கு சென்று ரசிகர்களை சந்தித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடியில் இன்று கிளியோபட்ரா திரையரங்கில் ரசிகர்களை சந்தித்து படம் வெற்றி குறித்து அவர்களிடம் கலந்து உரையாடி தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்திக்கும் போது அவர் கூறியதாவது: 10 மாவட்டங்களில் 3 நாட்களில் படத்தை பார்த்துள்ளோம். இந்த அளவுக்கு பொதுமக்கள் தங்கள் அன்பை வெளிப்படுத்துகிறார்கள். நம்ப முடியாத ஒரு வரவேற்பாக உள்ளது. படம் நன்றாக ஓடுகிறது. பல கோடிகளை கலெக்ஷன் செய்கிறது. ஆனால் தியேட்டர் ஒரு திருவிழா மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்கிறது. சந்தோஷமாக உள்ளது. தூத்துக்குடியிலும் இந்த படம் பட்டையை கிளப்பியுள்ளது. இது எல்லாம் ரொம்ப பிளஸ்ஸிங். இன்னைக்கு வைரஸ் வந்து விட்டது. OTT வந்து விட்டது. 1 மாசத்தில் வந்துவிடும். 2 மாசம் மத்தியில் வந்துவிடும் என்பார்கள். ஆனால் இன்று 10 நாட்களாக எல்லா தியேட்டர்களிலும் கூட்டம் அலைமோதுகிறது. ரொம்ப நன்றாக உள்ளது. இப்போது கருப்பு முதல் படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. அதே உத்வேகத்தோடு கருப்பு 2வது படத்தை பண்ணுவோம். நல்ல படத்தை கொடுப்பதற்காக முயற்சி பண்ணுவோம். இது என்ன சொல்வது, எப்போதாவது ஒரு வாட்டி லைஃப்ல ஒருத்தருக்கு நடக்கும். அதே போன்று இப்போது மொத்த டீமுக்கும் அது நடந்துள்ளது. இந்த படம் எங்களோட டீமுக்கு பெரிய வெற்றி. அதான் மக்களுக்கு நன்றி சொல்ல வந்துள்ளோம். எல்லாரையும் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்றுதான் படம் எடுத்தோம். அதில் சிலர் மனம் உடைந்து இருந்ததால் அந்த காட்சியை எடுத்து விட்டோம். இப்போது அந்த கருத்து இல்லை. விஜய் ஒரு சூப்பர் ஸ்டார் நடிகர். அவர் விட்ட இடத்தை வேறு யாராலும் நிரப்ப முடியாது. 10 ரெக்கார்டுகள் தமிழ் சினிமாவில் இருக்கும் என்றால் அதில் 8 ரெக்கார்டுகள் அவரோடு தான் இருக்கும். அவ்வளோ பெரிய நடிகர் அவர். தமிழ் சினிமாவில் இல்லாதது ஒரு பெரிய காலியான இடம்தான். அவர் இதைவிட பெரிய இடத்திற்கு சென்றுள்ளார். தமிழக முதல்வராக ஆகியுள்ளார். அது மிகப்பெரிய மகிழ்ச்சி. நம்மிடம் தற்போது சூர்யா போன்ற நல்ல நடிகர்கள் இருக்கிறார்கள். நல்ல படங்கள், பெரிய படங்கள் மக்களுக்கு எவ்வாறு பிடிக்கும் மாதிரி மக்கள் என்ஜாய் பண்ணுகிற படம் இருக்கும் என கூறினேன். போன தடவை ஒழுங்கா கூறினேன் என்று தெரியவில்லை. அதனால் இன்று தெளிவாக கூறிவிட்டேன். இப்பொழுதுதான் முதல்வராக பொறுப்பேற்று இருக்கிறார். நிறைய பேர் அவர்களுக்கு தேவையான கோரிக்கைகளை வைப்பார்கள். திரைத்துறையில் இருந்து கோரிக்கை வைத்துள்ளார்கள். எது மக்களுக்கு நல்லதோ அதை அவர் செய்வார் என்ற நம்பிக்கை உள்ளது. என்னுடைய சிஎம் கனவு 2076 என சிரித்தபடி சொன்னார். இப்போ சிஎஸ்கே இல்லை, மனசே உடைந்து விட்டது. சிஎஸ்கே இல்லை என்றால் RCB வெற்றி பெற்றால் எனக்கு சந்தோஷம். சிஎஸ்கே இல்லை. விராட் கோலி எனக்கு மிகவும் பிடிக்கும். தாடி எடுத்து படம் நடிப்பேன் எனக்கு பிடிக்கவில்லை. அதனால் தாடியோடு படம் நடிக்க ஆசையாக உள்ளது. இந்த படத்தில் மலையாள லெஜண்ட் நடிகர் இந்திரனை இந்த படத்தில் கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்தோம். ஆனால் அதற்கு எவ்வளவு பெரிய பலன். அவரோடு இந்த படத்தில் மக்கள் வாழ்கின்றார்கள். ஆறுமுகநேரியை சேர்ந்த ஹரி என்பவர் 217 பேருடன் கருப்பு திரைப்படத்தை 2 முறை திரையரங்குக்கு சென்று பார்த்துள்ளார். அவருக்கு, அவரது குடும்பத்திற்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரை நேரில் சந்தித்து அவருக்கு நன்றி தெரிவித்தேன். மக்களே இவ்வாறு ப்ரமோட் செய்தால் தான் அந்த படத்திற்கு வெற்றி. அரசியலுக்கு வருவீர்களா என்பது குறித்து கேட்டதற்கு ஓட்டு போடும்போது பார்க்கலாம் என தெரிவித்தார். பேட்டி ஆர்ஜே பாலாஜி இயக்குனர். அந்த கருத்து. இன்னொரு விஷயம், போன பிரஸ் மீட்ல வந்து இது கேட்டாங்க, சினிமாவில் வெற்றிடம் இருக்கான்னு ஏதோ கேட்டாங்க. நான் ஏதோ ஒரு ஃப்ளோல ஒரு பதில் சொன்னேன். எனக்கு அது வந்து திருப்தியா இல்லை. நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னா, விஜய் சார் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் நடிகர். அதாவது அவர் விட்ட இடத்த வேற யாராலையுமே ஃபில் பண்ண முடியாது. ஏன்னா அவர் 10 ரெக்கார்டு தமிழ் சினிமாவில் இருக்குன்னா ஒரு 8 ரெக்கார்டு அவரோட தான் இருக்கும். அவ்வளவு பெரிய நடிகர். ஸோ அவர் தமிழ் சினிமாவில் இல்லாதது ஒரு பெரியமான காலியான இடம் தான். ஆனா அவர் இதோட ஒரு பெரிய இடத்துக்கு போயிருக்காரு, CM ஆயிருக்காரு. ஸோ அதுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். பட் இங்க நம்ம கிட்ட வந்து சூர்யா சார் மாதிரி இன்னும் பல ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய நல்ல படங்கள், பயங்கரமான பெரிய படங்கள், பெரிய இந்த மாதிரி மக்கள் என்ஜாய் பண்ற படங்கள் வரும் அப்படின்னு தான் நான் சொல்ல விரும்பினேன். போன வாட்டி ஒழுங்கா சொன்னேன்னு தெரியல, அதான் இன்னொரு வாட்டி தெளிவுபடுத்தினேன். சார் அதுதான் சார். இப்பதான் வந்திருக்காரு. நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாருமே கேட்பாங்க. அவங்க துறைக்கு, சினிமா துறையில இருந்து நிறைய கேட்டிருக்காங்க. சோ எது மக்களுக்கு நல்லதோ, எது திரைத்துறைக்கு நல்லதோ அது கரெக்டா சார் செய்வார்னு எனக்கு நம்பிக்கை. 2076
ஐபிஎல் போதும் நினைக்கிறேன் சார். இன்டர்வெல்ல போய் மக்களை சார் இப்பதான் சிஎஸ்கே இல்லையே, மனசே உடைஞ்சு போச்சு. என்ன சிஎஸ்கே இல்லைன்னா எனக்கு ஆர்சிபி ஜெயிச்சா சந்தோஷம். ஆர்சிபி ஜெயிச்சா, சிஎஸ்கே இல்ல. சோ அதனால விராட் கோலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். முக்கியமான கேரக்டர் இது அது கேட்டார், என்ன ரீடெலிகாஸ்ட் பண்றீங்க சார்? நான் தான் யூகேஜியா நடிச்சிருக்கேன். சோ எனக்கு வந்து ஓவரால் வந்து படத்துல இந்த நடிகர் அந்த நடிகர் சொல்ல முடியாது சார். எல்லாருமே இப்ப தெரியல. நான் தாடி எடுத்தேன் படங்கள், அதான் தாடி எடுத்தேன். எனக்கு பெருசா பிடிக்கல, தாடியோடய வரலாம்னு நினைச்சிட்டேன். பட் இந்த படத்துல வந்து நான் குறிப்பா நிறைய இடத்துல சொல்ல முடியல. மலையாள லெஜெண்ட் ஆக்டர் இந்திரன் சார் வந்து நாங்க இந்த படத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு கூட்டு வந்தோம். ஆனா அவர் கூட்டு வந்தது எவ்வளவு பெரிய படத்துக்கு. இப்ப மொழியே தெரியாத இடத்துல கூட அவர் நடிக்கிறதுக்கு பயங்கரமா மக்கள் வந்து அழுகுறாங்க. அவரோட சேர்ந்து இந்த கதையில டிராவல் பண்றாங்க. சோ அவருக்கு இந்த வாய்ப்புல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். ஓகே சார். ஓகே சார், அவங்க நிதானமா பேசலாம். சொல்லுங்க. ஆமா சார், 217 பேரை வந்து ஒரு ஊரையே ஆறுமுக நேரிய கூட்டு போயிருக்காருன்றதுனால நாங்க திருச்செந்தூர் போனதுக்கு ஒரே ரீசன், அந்த குடும்பத்தை பார்த்து அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும் தான். செலுத்தினோம். என்ன ஆச்சரியமான விஷயம்னா, இன்னைக்கு 2வது வாட்டி 217 பேரையும் கூப்பிட்டு அதே தியேட்டருக்கு போயிருக்காரு. நாங்க வந்து உங்க வீட்டுக்கு வரோம் சார், இல்ல நாங்க தியேட்டர்ல தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் படம் பார்க்க வந்திருக்காங்க. சோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். ஹரி அவரோட பேரு. சோ அவரோட மொத்த குடும்பத்துக்கும் நன்றி. ஏன்னா இந்த படத்தை நாங்க ப்ரொமோட் பண்றோம், காசு கொடுத்து எவ்வளவு பண்ணாலும் போய் சேர்க்க முடியாது சார். மக்களே இது மாதிரி பண்ணும்போது தான் இந்த படம் இவ்வளவு போய் சேர்ந்தது. ஏன்னா இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸா, ஒரு ஹீரோவா, ஒரு டைரக்டரா நாங்க போய் பேட்டி கொடுக்கலாம், ஊரா போகலாம், தியேட்டருக்கு போகலாம். பட் ஆனா மக்களே இது அவங்க படமா எடுத்து ஒரு ஊர் மொத்தத்தையும் ஒருத்தர் கூட்டு போறாரு, அந்த ஊரே சந்தோஷமா பாக்குது. ஒரு வாட்டி இல்ல, 2வது வாட்டியும். அப்படின்னா அவங்களுக்கு நன்றி சொல்லணும், மரியாதை செலுத்தணும்னு தோணுச்சு. போயிட்டு வந்தோம். அதான் இப்பதான் சொன்னேன் சார், முதல்ல இந்த அன்புகளை வாங்கலாம். ஓட்டு போடும்போது பாக்கலாம். தேங்க்யூ.